பொதுவா பாருங்க, இயேசு கிறிஸ்துவ 3 இடத்துக்கு பிசாசு கூட்டிட்டு போவான். இந்த செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் கர்த்தர் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. பிசாசு 3 இடத்துக்கு இயேசு கூட்டிட்டு போவான். 4ஆம் அதிகாரம் மத்தியில இருக்கு, கூட்டிட்டு போவான். முதல்ல சொல்ற வார்த்தை வனாந்தரத்துல வச்சு இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். இப்ப நல்லா கவனிங்க, கல்லு எங்க இருக்கும்? கீழே இருக்கும். இப்ப இயேசு அதை ஜெயிச்சிட்டார். அடுத்த எங்க கூட்டிட்டு போனா? தேவாலயத்தின் உப்பரக்கிக்கு. இப்ப என்ன சொன்னா? தாழ குதியும். எங்க குதிக்க சொல்றான்? கீழே. அதையும் இயேசு ஜெயிச்சிட்டாரு. இப்ப எங்க கூட்டிட்டு போனா? மலையின் உச்சிக்கு, சிகரத்துக்கு. இப்ப என்ன சொன்னா? பூமியில் உள்ள அத்தனையும் காட்டினா. அதுவும் எங்க தான் இருக்குது? பிசாசு எப்பவுமே கீழானவைகளை குறித்து தான் பேசுவான், கீழானவைகளை குறித்து தான் காண்பிப்பான், கீழான உள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லுவான். ஆனா இயேசு எப்பவுமே வானத்தை நோக்கி, பிதாவை நோக்கி, அவருடைய பார்வை முழுக்க உதவி வரும் கண்மலையை நோக்கி இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு உபதேசத்தை கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தரிடத்துல வந்ததா, பிசாசு கிட்ட வந்துச்சா? கீழானவைகளை குறித்து உங்களை நோக்க சொன்னால் அது பிசாசிடத்திலிருந்து வந்தது, மேலானவைகளை நோக்க சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மகத்துவமானவைகளை வைத்திருக்கிறார். அவைகளை சந்திக்கிற நேரமும் வந்துடுச்சு, அதை கொடுக்கிற காலம் நமக்கு நெருங்கிடுச்சு.